வணக்கம் மக்களே. ஸோ தமிழ்நாட்டில் பழம்பெரும் கட்சியாக திமுக நிலச்சிருக்கு. ஸோ அதோட வரலாற்றையும் அதுக்கான சுவாரஸ்யங்களையும் அந்த கட்சி எப்படி வந்துச்சு அதுக்கான நுண்ணறிவு ஆய்வை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து எப்படி ஆட்சி அமைச்சிச்சு, அதோட வரலாறு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட வேர் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா 1916 நம்ம பெரியார் அவர் தான் இந்த ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட கழகம்னு சொல்லி அந்த கட்சியை வந்து பேர் நிலையாச்சு. பெரியாரோட ஆசை என்னென்னா, இது வந்து அரசியலாக வேணாம், இது வந்து சமூக நீதியாகவும் ஒரு போராட்ட கொள்கையாகவும் இதை வந்து வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் 1916 இந்த கட்சி வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து அறிஞர் அண்ணா வந்து சேர்ந்தார். அறிஞர் அண்ணா சேர்றப்ப என்னென்னா, அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றமும் ஒரு ஆசையும் இருந்துச்சு. என்னன்னா, இப்படியே கொண்டு போனால் இந்த கட்சியை வந்து நிலைநாட்ட முடியாது. இன்னொன்று, தமிழ்நாட்டை வந்து நான் மாற்றணும்னா இந்த ஒரு போராட்டமும் இந்த ஒரு சமூக நீதியுமே இருக்கவே கூடாது. நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சக்தி இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். இந்த மாதிரி பெரியார்கிட்ட போய் கேட்டார், இல்லை இந்த மாதிரி நம்ம எதை பண்ணலாம், அரசியல் ஆரம்பிக்கிறோன்னா, இல்லை நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், நம்ம வந்து இப்படியே கொண்டு போகலான்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் சொல்கிறப்போ எல்லாத்துக்குமே அது ஒரு எதிர்ப்பாக கொண்டு வந்தாங்க. அப்போ தான் என்னென்னா, பெரியார் அவர்கள் தன்னை விட வயதுக்கு குறைந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறப்போ அதை வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க, அண்ணாவும் கூட. ஸோ செப்டம்பர் 17 அன்னைக்கு கொற்ற மலையில் அண்ணா வந்து அந்த கட்சி ஆரம்பித்தார். தலைவருங்கிற பட்டத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற பட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து தொண்டர்களாக சேர்ந்து இந்த தமிழகத்தை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. அப்போ தான் வந்து என்னென்னா, சில பல கொள்கைகளும் சரி தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரத்துக்கு அறிஞர் அண்ணா வந்து ஒரு முதல் தடமாக இருந்தார். ஏன்னா இங்கே வந்து சமத்துவவாதிகளும் சரி, இல்லை தெய்வம் இல்லை சாமி இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாலும் அதனால் தேவையில்லை, இங்கே வந்து மருத்துவமும் கல்வியும் வந்து நிலையாக இருக்குன்னு சொல்லி நமக்கு அறிஞர் அண்ணா வந்து முன்னாடி வந்து நின்னார். இப்போ வந்து நமக்கு இந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியாவில் எப்படி போய் நிலநடிச்சு இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குங்கிறது யாருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நம்ம அறிஞர் அண்ணா பண்ணுறப்ப என்னென்னா, யாரா இதை வந்து எதிர்த்து பண்ணுறாங்க, ஏன்னா மத்திய அரசு ஹிந்தி தான் வேணும், வந்து இருமொழி கொள்கைனா ஹிந்தி இன்னொன்று ஆங்கிலம், இந்த ரெண்டு தான் வேணும்னு சொல்லி ஆரம்பித்தப்போ, இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்களுக்கு தாய்மொழின்னு ஒன்று இருக்குது, தமிழுக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு மொழியுமே நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி அறிஞர் அண்ணா நிற்கிறப்போ, அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்று போகிறப்போ தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துச்சு. அதை வந்து பண்ணது நம்ம அறிஞர் அண்ணா தான். ஸோ அந்த அறிஞர் அண்ணா வந்து பண்ண நிகழ வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொண்டாடுச்சு. ஓகே, அந்த நம்பிக்கை கொண்டாடுறப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னா இதுக்கப்புறம் நம்மளோட தனிப்பெரும் கட்சியாக இருக்க போதுன்னு சொல்லி எல்லாருமே நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு போட்டு இன்னிலேருந்து 1965 ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அவங்க தான் வந்து ஆட்சி பெற்றப்போ என்னென்னா, சென்ட்ரலில் வந்து கலைஞர் வந்தார், கலைஞர் ஐயா வந்தாரப்போ அவங்களுமே அவரோட கொள்கையை வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஒன்று தாய்மொழி தான் பேசுகிற ஒரு மொழியாக இருக்குன்னு சொல்லி, இன்னொன்று தமிழில் தான் முதன்மையாக இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே பேசி கொண்டு வந்த கட்சி தான் திமுக. ஸோ திமுக வந்து அடுத்தடுத்து என்னென்ன நன்மைகள் செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து ஆரம்ப கல்வி சுகாதாரங்கள் நிலையங்களும் சரி, ஒரு மருத்துவ துறைகளும் சரி, அவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 நிர்வாகங்கள் எங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய அடித்தளம் போட்டது நம்ம அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தான். ஸோ இவங்க பேசியிருக்கிறப்போ ஒரு பக்கம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தாங்க. பொருளாளராக இருக்கிறப்போ என்னென்னா, ஒரு கணக்கு கேட்குறப்போ அந்த கணக்கில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால் அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களை வந்து நீக்கி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து என்னன்னா, நம்ம சினிமாவில் இருக்கோம், சினிமா தாக்கத்தை வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் சொல்லி அந்த நாள் வந்து என்னன்னா திமுக அவர்களுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து என்னன்னா ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமா ஆர்வம் கொண்டவர்கள். அப்படி இருக்கிறப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுளாக பார்த்த சமயம். அப்போ வந்து என்னன்னா, எம்ஜிஆர் தான் பெருசுன்னு சொல்லி எம்ஜிஆர் எந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு போய் நிற்கலாம்னு சொல்லி அதிமுக வந்து உள்ள வந்துச்சு. அதிமுக உள்ளாரப்போ தான் இத்தனை வருஷமா ஜெயிச்சிருந்த திமுக வந்து வீழ்ச்சி ஏற்பட்டது. என்னதான் நமக்கு வந்து வரலாறுல வெற்றியே காண்டிருந்தாலும் தோல்வியும் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லி கண்ட நாள் தான் அந்த நாள். அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே ஆச்சரியமா பார்த்த விஷயம் ஒன்று தான், ஸ்கூல்ல வந்து மதிய சாப்பாடு வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி அவர் கொண்டு வந்தது தான் இந்த திட்டம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 13 வருஷம் 20 வருஷம் கொண்டு வரப்போ
இல்லை இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு டெக்னாலஜியாக கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ தான் அடுத்தடுத்த ஆண்டு வந்து கலைஞர் வந்து ஜெயிச்சார். ஜெயலலிதா அம்மாவை ஜெயிக்கிறப்போ என்னென்னா இங்கே வந்து அங்கங்கே மெரினாலையும் சரி, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி, எல்லாமே சுத்தமாக இருக்கணும். இன்னொன்று அதுக்கான என்னென்ன விஷயங்கள தேவையோ அதை வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லி கலைஞரை கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் 2004 அப்போ புதுமொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதை வந்து மக்கள் எல்லாமே பாராட்டினாங்க. அப்பயுமே என்னென்னா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ இதை வந்து எல்லாருமே கொஞ்சம் தன்னடக்கமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பவருங்கிறது அங்கே அதிகம், அவங்களோட யுக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதையுமே மீறி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரோட கொள்கையை வச்சு தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போனார். அதை வந்து இங்கே வந்து மக்கள் வந்து எல்லாமே கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து என்னென்னா வாரிசு அரசியல்னு சொல்லி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. வாரிசு அரசியலாகவே இருந்தாலும் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிற ஒரு புதிய தமிழ்நாட்டில் இவங்க இப்போ கொண்டு வந்தது எல்லாமே யாராலனா திமுகவால் தான். இங்கே இருக்கிற ஐடி கம்பெனியும் சரி, இங்கே இருக்கிற ஸ்கூலும் சரி, இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலும் சரி, இங்கே வந்து அடித்தளம் போட்டது திமுக ஆட்சி மட்டும்தான். ஸோ திமுக வந்து என்னென்னா சும்மா மேடை பேச்சுக்கும் போராட்டம் மட்டும் கலக்கலை, மக்களோட நல்லது என்ன, மக்களுக்கு வந்து எது எதுனா நல்லதுன்னு சொல்லி யோசித்து பண்ண விஷயம்தான் திமுக ஆட்சியில் பண்ண விஷயங்கள். இதை வந்து எல்லாமே தொடர்ந்து பண்ணது அதிமுக. ஒன்று ஆரம்பித்து விட்டா அதை வந்து தொடர்ந்து பண்ணது, அப்புறம் பேர் வாங்கினது வந்து அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் அடித்தளம் போட்டது திமுக மட்டும்தான். ஸோ திமுக வந்து பல வெற்றிகள் இருந்தாலும் சில பல தோல்விகளும் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா ஊழல் நடக்குது, 2G ஸ்பெக்ட்ரம் சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து எங்கள் மேலே தேவையில்லாத பழிக பாவங்கள் போட்டு அவங்க வந்து பேர் எடுத்துட்டாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு உண்மை என்னென்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு சிலர் தப்பு பண்ணலாம், அந்த ஒரு சில தப்பால் ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து கெட்ட பேர் வாங்கிடுச்சு. பட் அதையுமே வந்து முறியடித்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவங்க பண்ண ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியாகவே இருந்துச்சு. ஏன்னா கடந்த 75 ஆண்டுகளாக நம்ம வந்து பேசியிருக்கிற அந்த 75ங்கிற ஒரு நம்பர் வந்து இட்ஸ் நாட் அ நம்பர், அது ஒரு பவர். இந்த பவரால் அவங்க இந்த தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த ஊருக்கு போனாலும் மத்திய அரசு கைக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். இப்போ இருக்கிற இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 தான் மத்திய அரசு கைக்குள்ளே போகாமல் இருக்குது. அதுவுமே நான் கொஞ்ச நாளில் போயிடும். ஆனால் தமிழ்நாட்டை ரொம்ப நாள் தாக்குனாங்க. என்னென்னா இல்லை நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறோம்னு சொல்லி தாக்குனப்போ மத்திய அரசு கையில் வந்து திமுக போய் நின்றுருந்தாங்கன்னா தமிழ்நாடுமே இப்போ அவங்க கைக்குள்ளே தான் இருந்திருக்கும். அதனால் வந்து தவிர்த்து போராடி எதிர்த்து நின்று ஜெயிச்ச ஒரே கட்சி திமுக கட்சி தான். திராவிடம்ங்கிறது என்னன்னா ஓகே, அவங்க மதசார்பின்மையும் பெண்களுக்கு பாதுகாப்பும் நிறைந்த ஒரு ஊராக இருக்குன்னு சொல்லுது. அவங்களோட கொள்கையை வந்து நிலைநாட்டி மத்திய அரசுக்கிட்ட போனால் இது பிரச்சனையாக போய் நிற்கும்னு சொல்லி அவங்க நினச்சி தான் இந்த ஒரு ஆட்சியவே அமைச்சு 2026 வரையுமே அவங்க வந்து ஜெயிச்சு தனிப்பெருங்கட்சியாக நின்னாங்க. அவங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளும் என்னென்னா இல்லை நாங்கள் வந்து உங்கள் கூட நிற்கிறோன்னு சொல்லி சில பெருங்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்குங்களா, அவங்களுமே இந்த தேர்தல் வரையுமே நாங்கள் வந்து திமுக வந்து ஆதரிக்கிறோம், அவங்ககிட்ட இருந்து வெளியே வர மாட்டோங்கிற காரணம் என்னன்னா அவங்களோட கொள்கைகள், அவங்களோட தைரியம், அவங்களோட போராட்டம் தான். ஸோ இந்த போராட்டமும் தைரியமும் வந்து என்னன்னா மற்ற கட்சிகளை வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது. என்னன்னா இந்த சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து திமுக தான் முக்கியம், அவங்களோட வார்த்தைகள் தான் முக்கியம். இப்போ வந்து என்னதான் நம்ம தாவேகா பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஆதரவு தந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா நாங்கள் வந்து வெளியிருந்தான் ஆதரவு தர்றோம், நாங்கள் வந்து முழுசாக ஆதரவு தரலாம்னு சொல்லி இப்போ வரையுமே பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட ஆட்சி அமைப்பு அப்படி, அவங்களோட ஆளுமை அப்படி. அவங்களோட ஆளுமையில் எல்லா கட்சிகளுமே வந்து கைக்குள்ள வச்சுருக்காங்க. கைக்குள்ள வச்சுருக்கோன்னா அடிமைப்படுத்துறது கிடையாது. திமுக வந்து அவங்களோட ஐடியாலஜியும் சரி, அவங்களோட ஆளுமை திறனும் சரி ரொம்பவே தன்மையாகவும் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. என்னதான் ஒரு பக்கம் வந்து அராஜகம் ரவுடிசம் சொன்னாலும் அது வந்து திமுக கட்சியை தோற்கடிக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தைகளே தவிர அவங்க வந்து முழுமையாக அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ வரையுமே எல்லாருமே நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணம்னா இவங்களோட உண்மையும் மக்களுக்கான சேவையும் தான். மக்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு உண்மையான சேவை செய்யணும் தான் இவங்களோட அடிப்படை கொள்கையாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யாருமே எல்லாம் சொல்கிறாங்க வாரிசு அரசியல்னு ஒரு வார்த்தை சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த கட்சியோட கஷ்டங்களும் தெரியும், அவங்களோட வரலாறும் தெரியுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த திமுகவை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் பெருமையாக ஒரு பக்கம் பேசினாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே இருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்லேயுமே வந்து இந்த வீடியோவை வந்து பகிர்ந்தா அவங்க பார்த்தா திமுகவோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் தான் இந்த வீடியோவை வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பாய்.